மேனேஜர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து 1,00,000 ரூபா பணம் கேட்டாரு. நாங்க நகையெல்லாம் வச்சு வந்து நாங்க குடுத்தோம். அப்ப நான் வந்து அம்மாவோட நான் போயிருந்தேன். அங்க போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல இவங்க நடிச்ச படம் 4 படம். அந்த 4 படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க பெரிய முக்கிய கதாநாயகிலாம் கிடையாது. இந்த நூறுசாமி படத்துல நீங்க எல்லாம் குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு நடிகை. குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனா ஒரு முக்கிய கதாநாயகியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏஆர் முருகதாஸ், லிங்குசாமி வந்து ஹோட்டல்ல இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு உங்களை கொண்டு போய் வந்து உங்களை கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா பணம் வாங்கினார். யாரு? மேனேஜர். மேனேஜர் பேர் மேனேஜர் பேர் சொல்லு. மேனேஜர் தான் சொல்றாங்க. பேரை சொல்லல சார். நீங்க தான் தைரியமான லட்ச. பேரை சொல்லு. பேரை சொல்லு. சொல்லிதான் பாரு. நீதான் சொல்லிதான் பாரு. தைரியமான இல்ல. இதுங்களாம் இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டியா வந்து விளம்பரம் தேடக்கூடிய விளம்பரத்துக்காக. விளம்பரம் தான் இது. வேற என்ன? வெறும் விளம்பரம் தான். ஆமா. நமக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 இயக்குநர்கள் பேரை சொல்லக்கூடிய இந்த சுவாசிகா அந்த மேனேஜர் பேரை ஏன் சொல்லல? நான் வந்து இந்த இடத்துல அவன் 1,00,000 ரூபா வாங்குறது சரி, நியாயம், தப்பு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நீங்க ஏன் வந்து 1,00,000 கொடுக்கும்? ஒரே கேள்வி. அறிமுகப்படுத்துறதுக்கு ஏன் 1,00,000? தப்பு உங்ககிட்ட இருக்கு. இப்ப இதே ஃப்ரெஷ்ஷா புதுசா யாராவது சொல்ல இந்த அம்மாவை நான் கேட்கிறேன். இதே சுவாசிகாவை புதுசா இருக்கிற இயக்குனர் சொல்லுங்க. ஏன்னா அவன் பீக்ல இருக்கிறான். இவங்க தான் ரிட்டையர்டு கண்டமான பீஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர், அரசியல் விமர்சகருமான திரு சேக்குவரா ஜெய்சங்கர் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகை, தமிழ் நடிகை சுவாசிகா ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அவங்க ஒரு தனியார் ஊடகத்துல பேசுற போது என்ன வந்து ஒரு நடிகருடைய ஒரு இயக்குனர் பேரை சொல்லி ஒரு நபர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்றாங்க. நீங்க அந்த காணொலி பாத்தீங்களா? என்ன மாதிரியான செய்தி வந்து? இல்ல, இந்த ஸ்டேட்மெண்டே ஒரு டுபாகர் ஸ்டேட்மெண்ட். எதன் அடிப்படையில நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கான காரணம் என்ன சொல்றீங்கன்னா, நடிகைகள் எல்லாம் வந்து தைரியமா இருக்கணும், தைரியமா வந்து வெளிப்படுத்தணும். நான் இன்னும் கவனமா சொல்றேன். சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய பெண்களான நடிகர்கள். சரி, அவங்க ரொம்ப கவனம். அதுதான் சார். பெண்கள்னா வாய்ப்பு தேடி தானே சார் பெண்கள் வரப்போறாங்க. என்ன தேடி ரொம்ப கவனமா இருக்கணும். சினிமால வாய்ப்பு தேடி வரக்கூடிய பெண்கள் வந்து தைரியமா இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இவங்க தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களாமா? இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்? தைரியமா வந்து எதிர்த்து போராடினாங்களாமா அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் வந்து லிங்குசாமி, இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு ஹோட்டல்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து மேனேஜர் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து 1,00,000 ரூபா பணம் கேட்டாரு. நாங்க நகையெல்லாம் வச்சு வந்து நாங்க கொடுத்தோம். அப்ப நான் வந்து அம்மாவோட நான் போயிருந்தேன். அங்க போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, லிங்குசாமியும் இல்ல, முருகதாஸ் இல்ல, அந்த மேனேஜரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம். முதல்ல இவங்க நடிச்ச படம் 4 படம். அந்த 4 படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க பெரிய முக்கிய கதாநாயகிலாம் கிடையாது. இந்த நூறுசாமி படத்துல நீங்க எல்லாம் குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு நடிகை. குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனா ஒரு முக்கிய கதாநாயகியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நூறுசாமி படத்துல வந்து கதாநாயகி ரோல்ல தான் நடிச்சாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து இந்த ஜென்சி ஜெனரேஷனுக்காக ஒரு 2 நடிகைகள் போட்டிருந்தாங்க. இவங்களும் வந்து ஒரு நடிகை, அவ்வளவுதான். சரி, கதாநாயகின்னு நம்ம சொல்ல முடியாது, மாதிரி கதாநாயகி. இந்த நூறுசாமி படத்துல அந்த படம் மொத்தமே 3 ஷோ தான் ஓடிச்சு. அதனால ஒரு பெரிய வந்து கருப்பு படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீஷாக்காக தான் ஓடிச்சு, சூர்யாக்காக ஓடிச்சு இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இவங்க சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு நடிகை அவ்வளவுதான் சொல்ல முடியும், தவிர ஆகா ஓகோலாம் சொல்ல முடியாது. 4 படம் தான் நடிச்சாங்க. இப்ப என்ன நோக்கம்? இப்ப என்னன்னா, இப்ப இத சொல்லக்கூடிய நோக்கம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்றது கேள்வி. வரக்கூடிய கதாநாயகிகள், இளம் கதாநாயகிகள் தைரியமா இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க தைரியமான பொண்ணு தானே? தைரியமா தானே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? தைரியமா துணிச்சலா சொல்றாங்க. சொன்னீங்கல்ல, ஏஆர் முருகதாஸ், லிங்குசாமி வந்து ஹோட்டல்ல இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்து உங்களை கொண்டு போய் வந்து உங்களை கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா 1,00,000 ரூபா பணம் வாங்கினார். யாரு? மேனேஜர். பேர் என்ன? மேனேஜர். பேர் சொல்லுங்க. மேனேஜர் தான் சொல்றாங்க. பேரை சொல்லல சார். நீங்க தான் தைரியமான லட்ச.
பேரை சொல்லு, பேரை சொல்லு, சொல்லிதான் பாரு. நீதான் சொல்லிதான் பாரு, தைரியமான இல்ல. இதுங்களாம் இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டியா வந்து விளம்பரம் தேடக்கூடிய விளம்பரத்துக்காக விளம்பரம் தான் இது, வேற என்ன? வெறும் விளம்பரம் தான். ஆமா, ஏஆர் முருகதாஸ் பேரை சொல்றீங்க, லிங்குசாமி லிங்குசாமி பேரை பேரு. சொல்றீங்க. இவனுக்கு ஏகபத்திரி விரதம் நான் சொல்லவே இல்ல. இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி முட்டு கொடுத்தா நீங்க நினைச்சிட கூடாது உடனே இவங்க ஏதோ சப்போர்ட்டா. அப்படிதானே அவங்க? நான் எனக்கு தெரியாது, இல்ல சார், இப்ப எனக்கு தெரியாது, இல்லனா அது அப்படிதானே. எனக்கு தெரியாதுன்ட்டேன். அவங்க வந்து ஏகபத்தினி விரதனா இல்ல ஏகப்பட்ட பத்தினி விரதனான்றதெல்லாம் தெரியாது, தெரியாது, அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு பிரபலமான இயக்குனர்கள் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, 2 பிரபலமான இயக்குனர்களை ஹோட்டலில் வந்து சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் கேட்டீங்க. நகையெல்லாம் வித்து அப்ப கொடுத்து. சேஃப் சைடா இன்னொன்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அம்மா கூட வந்தாங்கன்னு. இதெல்லாம் யார் பார்த்தாங்க? சரி ரைட், அம்மா கூட போயிருக்கட்டும், நம்ம ஏன் வந்து சந்திக்க தானே போறாங்க. சரி அம்மா கூட போயிருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்ல. ம். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 இயக்குனர்கள் பேரை சொல்லக்கூடிய இந்த சுவாசிகா அந்த மேனேஜர் பேரை ஏன் சொல்லல? அத ஏன் சொல்லல? சொன்னாதானே சார் அடுத்தவங்க எச்சரிக்கையா இருப்பாங்க. எதனால சொல்லாம இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அதனால தான் சொல்றேன், இது டுபாகோ ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு சம்பவமே நடக்கலன்றீங்க. நடக்காது, நடந்திருக்காது, நடக்கவே இல்ல. நடக்காதுன்னு நான் சொல்றேன், நடந்திருக்காது. நடந்திருந்தா நீங்க சொல்லிடுவீங்க. சரி, அக்கறையா சொல்றாங்க சார். சார். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப இங்க அக்கறையா பாருங்க, இந்த சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஃபுல்லா ஒரு முறை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 டைரக்டர் பேர் சொல்றாங்க. லிங்குசாமி. அவங்க ஹோட்டல்ல நான் போனேன், அவங்க அந்த ஹோட்டல்ல தான் இருந்தாங்க அந்த 2 பேரும். ஆனால் என்ன சந்திக்க மறுத்துட்டாங்க, அப்படி சொல்லியிருக்கணும். நான் ஹோட்டலுக்கு போனேன், ஒருத்தர் ஏற்பாடு பண்ணாரு, 1 லட்சம் ரூபாய் கேட்டாரு. நான் போன போது பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்குசாமியும் இல்ல, அந்த முருகதாசும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி அவங்கள சேஃப்டி பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஹோட்டல்ல இல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சரிங்களா? 2 பேருமே ஹோட்டல்ல இல்ல சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் வாங்கினார் பாத்தீங்களா, அவரும் இல்ல. ஆனால் யார சொல்லி கேட்டு வாங்கினாரு 1 லட்சம் ரூபாய்? முருகதாஸ் பேர் சொன்னாரு, வந்து லிங்குசாமி பேர் சொன்னாரு. ஆனால் வாங்கின ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லவே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கணும்ல, நேர்மையான நடவடிக்கைன்னா இல்ல நேர்மையான பேச்சுனா ஏன் சொல்லணும்? எதனால சொல்லணும் சார்? சொல்லணும். ஏன் சொல்லணும்? கேட்டீங்களா? சரி, ஏன் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உடைய நோக்கம் என்ன? அண்ணா சார், நான் எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன் பாருங்க. தப்பா நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. சினிமால உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு யாராவது ஏமாத்திடுவாங்க, யார் பேரு சொல்லியாவது பணம் கேட்டா குடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. சினிமாவுல மட்டுமே கிடையாது, எல்லா தொழிலையும் ஏமாத்துறவன் இருக்கிறான். எல்லா தொழிலும் ஏமாத்துறோம், ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இருக்கான். ஆனா அதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா பில் இல்லாத அந்த வியாபாரம் இருக்கு தெரியுங்களா, பல 1000 கோடியில வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. சரி, இது வித்தவுட் ரெசிப்ட், இது வெறும் வார்த்தைகளை நம்பியே, நாணயத்தை நம்பியே வந்து பல வந்து நடந்துட்டு இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல அவன் 1 லட்சம் ரூபாய் வாங்குறது சரி, நியாயம், தப்பு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நீங்க ஏன் வந்து 1 லட்சம் கொடுக்கணும்? ஒரே கேள்வி. அறிமுகப்படுத்துறதுக்கு ஏன் 1 லட்சம்? தப்பு உங்ககிட்ட இருக்கு. ஒரு வாய்ப்பு சார், வாய்ப்பு வேற சார். வாய்ப்பு கொடுக்க போறது முருகதாஸ் கொடுக்கறாரு, வாய்ப்பு கொடுக்க போறது லிங்குசாமி கொடுக்க போறாரு. நீங்க சந்திக்கிறதுக்காக நீங்க கொடுக்குறீங்களா? அப்ப நீங்க இது என்ன, இதுக்கு பேர் என்ன? அன்பளிப்புன்னு வச்சுக்கலாமா? ஒருத்தர் உதவி பண்றாரு, பணம் கேட்கறாரு. சார் நீங்க முதல்ல அதுவே தப்புன்றேன் நான். அது தாண்டி நீங்க ஹோட்டல்ல போய் நீங்க, நான் என்ன சொல்றது, ஹோட்டல் என்ன தப்பான இடம் இல்ல சார். ஹோட்டல்ல போய் எதுக்கு சந்திக்கணும் சார்? அவருக்குன்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும்ல சார், டைரக்டருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும்ல சார். இப்ப நீங்களும் தயாரா போயிட்டீங்க, அப்படி சொல்லுங்க. பணம் கொடுத்துட்டு அவர் சந்திக்க போறாங்க சார். சினிமால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல இதுதான் அடிப்படையில தப்பு சார். நீங்க தவறா வந்து வழி நடத்துறீங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து கிளியரா புரிஞ்சுங்க. முதல்ல இந்த சந்திப்பு, இப்படியான ஒரு சந்திப்புக்கு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது சார். என்ன சார் தப்பான சந்திப்பு? நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன் சார். 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு உங்களை கொண்டு போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்றாரு இல்லையா? 1 லட்சம் இருங்க. முதல்ல அடிப்படையில நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க உடன்பட்டு இருக்க கூடாது. எதனால? ஏன் எதுக்காக 1 லட்சம் கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்க, எதுக்காக கொடுக்கணும் 1 லட்சம்? அறிமுகப்படுத்துறாரு. எது அதுக்கு ஏதோ அன்பளிப்பா கேக்குறாரு. அது தேவையில்லை சார், அது தேவையில்லை. அதை தாண்டி நீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்க சொல்றீங்கல்ல, சொல்லும் போது 2 இயக்குநர்கள் பேரை சொல்றீங்க. இப்ப அவங்க தேவையில்லாம அவங்க பேர் உருண்டுட்டு இருக்குது. ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்களாம். ஹோட்டல்ல வந்து லிங்குசாமியும் முருகதாசும் ஒன்னா ஹோட்டல்ல தங்கிட்டு தங்கல சார், தங்கல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. திருப்பி சொல்ற பாருங்க, தங்கல. ஆனால் அப்படி சொல்லி என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் எடுத்து வாங்கப்பட்டது. அவர் பேர் என்ன? அவர் மேனேஜர்ன்றாங்க. மேனேஜர் பேரை சொல்லுங்க சார். அவங்களே மேனேஜர். இது அப்பதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க சேஃப் சைடா நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவர் பேரை சொல்லாம அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன? சொல்லுங்க சார். நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ஏன்னா அவரை பேரை சொன்னீங்கன்னா எல்லா பத்திரிகாரும் போய் அங்க நின்றுவான். எங்க நின்றுவான்? அவர்கிட்ட, அந்த மேனேஜர் நின்றுவான். எல்லாரும் போய் நின்னாங்கன்னா அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லுவாரு. 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நோக்கம் அது கிடையாது. உங்களுக்கு நோக்கம் அது கிடையாது. ஒண்ணு அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட இருந்து வரணும் உங்களுக்கு.
அப்படின்னா முருகதாஸும் லிங்குசாமியும் தரணும். ஓ அப்படி ஆமா ஒண்ணு உங்க பேரை சொல்லி ஒருத்தர் வந்து ஏமாத்துறாருன்னா இப்ப அவங்களுக்குள்ள இப்ப என்ன இப்ப நீங்க தான் இப்போ முருகதாஸ், இவர் தான் வந்து லிங்குசாமி, உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசுவீங்க? அது என்ன சார் அது அந்த பொண்ணு சுவாசிகா அந்த வந்து நம்ம பேரை சொல்லியிருக்கு. எவனும் வாங்கிட்டானாமே ஏன் யாரு அவனை மேனேஜர்? யாருன்னு உங்க கண்டுபிடிங்க. மேனேஜர்? ஆமா நம்ம 2 பேருக்கு சேர்ந்து ஒருத்தர் மேனேஜர் இருந்தானே அவனா அவனா இருக்கும். உடனே போனை போடுங்க அவனுக்கு. என்னையா அதெல்லாம் ஏய் நடந்துட்டு இருக்கு அது என்ன எங்க பேரை சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஏமாத்திருக்கியா நீ? அது வந்து இப்போ வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு மரியாதை எதுவுமே அந்த காசை கொடுத்துட்டு பிரச்சனையை முடிக்கிறது பாரு. இல்லைன்னா வந்து எல்லாரும் அந்த பத்திரிக்கைலாம் நோண்டிட்டு இருப்பான். அதை இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி சார் யோசிச்சீங்க இந்த நேரத்துல? இப்படிதான் சார் நடக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் அந்த மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருந்தாருல அந்த சிஎஸ் சாமா சாம் சாம் அப்படிதான் வந்து ஒரு இங்க இருந்து பாத்தீங்கன்னா வட இந்தியால போயிட்டு ஒரு வந்து நார்த் இந்தியால வந்து வாரணாசிலே இங்கே ஒரு இருக்கிற ஒரு பெண் வந்து இங்க இருந்து ஒரு பத்திரிகையாளர் இங்க இருந்து மெனக்கெட்டு போய் கேட்டு ஏன்னா வந்து ஒரு இந்த ஆமா, இசையமைப்பாளர் ஆமா, வந்து என்கிட்ட ஆமா. பணத்தை ஆட்டையை போட்டாரு, நல்ல வேலை வரும் பணத்தை மட்டும் தான் ஆட்டையை போட்டாரு போட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவர் யாருன்றத பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். நான் பின்னாடி சொல்றேன், சரி அப்ப சொல்லல. அப்புறம் சொல்றேன். அந்த அப்புறம் பண்றதுலதான் பிரச்சனையே இருக்கு. அந்த கமால எதுக்கு அந்த அப்புறம் பணம் வந்துருச்சுன்னா சொல்ல மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? பதறி போய் இது விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுங்க, அப்புறம் அப்படியே மூடிய மாட்டேங்க. அப்புறம் அந்த பணத்துக்கு அப்புறம் அந்த அப்புறம்லாம் வரும். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் அப்பளம் வரும், எல்லாமே வரும். சரி டக்குன்னு என்ன பிரச்சனை? சரி கொடுத்து வாயடி செட்டில்மெண்ட் பண்ணு, முடிஞ்சிச்சு. அதுக்காக சொல்றதா உங்களை ஏமாத்தினானா உங்க உழைப்பை ஏமாத்திருக்கிறான். 1 லட்ச ரூபாய் ஏமாத்துறான். உங்களுக்கு எவ்வளவு ஆவேசம் வரணும், எவ்வளவு கொந்தளிப்பு வரணும். புகார் உடனே கொடுத்திருக்கலாம். புகார் கொடுத்து அவன் பேரை சொல்லி அவன் மேல ஒரு நேரம் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கனால சார். இவங்க மத்தவங்களுக்கு சொல்றாங்க. இவங்க பாடம் சொல்றாங்க எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தைரியமா இருங்க. தைரியம். யாரு நீங்க? ஏன்னா அந்த தைரியமா பேரை சொல்லிட்டாங்க பாருங்க. முருகதாஸ் பேரை சொல்றீங்க, ஏன்னா தெரிஞ்சு வச்சு அவனுக்கு அடுத்தது படம் கிடையாது சார். சரி லிங்குசாமி அதேதான், சரி. அடுத்தது படம் கிடையாது. அவங்க எல்லாம் இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. எக்ஸ்பீரி ஆயிட்டாங்களா? இப்ப இதே ஃப்ரெஷ்ஷா புதுசா யாராவது சொல்ல சொல்லுங்க இந்த அம்மாவை. நான் கேட்கறேன், இதே சுவாசிகாவை புதுசா இருக்கிற இயக்குனர் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்களாம் பீக்ல இருக்கிறான். இவங்களாலதான் ரிட்டையர்டு கண்டமான பீஸ் முருகதாஸும் லிங்குசாமி. இப்ப அவங்கள சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா 2 இயக்குனர் பேரை சொல்றீங்க, அவங்க இல்லவே இல்லைன்றீங்க. சிம்பிளா முடிச்சிருக்கலாம். என்னென்ன ஒரு மேனேஜர் பேரு ஒரு பிரபலமான இயக்குனர், இங்க பேரை சொல்லல, அங்கேயே நீங்க என்ன ஒரு பிரபலமான பிரபலமான இயக்குனர்கள் வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா சொல்லி ஒருத்தர் வந்து என்ன வந்து ஏமாத்தி 1 லட்ச ரூபாய் வாங்கினாரு. ஆமா எல்லாமே ஒரு நீங்க ஒரு வார்த்தை கேட்டுற கூடாது. என்ன தெரியுமா? அதுல எச்சரிக்கையா இருக்கு அந்த பதிவுல. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னு வச்சுங்க, சரிம்மா அவர் மேனேஜர் சொன்னா 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஹோட்டலுக்கு நீ போயிருவியான் போது அப்பதான் சொல்றாங்க அம்மா கூட போனேன். அம்மாவே கூட வந்தாங்க. பல நடிகைகளும் அம்மாங்க தான் காப்பாத்துறாங்க. ஏன்னா நீங்க அப்படி ஒரு கேள்வி போட்டீங்கன்னா சேஃப் சைடா என்ன செய்யணும்னா அம்மா கூட போனேன். அம்மாவே கூட வந்தாங்க. அம்மாவே கூட வந்தாங்க. அம்மா இதை வர சொன்னாங்க. வருத்தப்பட்டாங்க. அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் அம்மா இது மாதிரி வேண்டாம் நமக்கு, வேண்டாம் சினிமா வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஏன்னா தனியா நீங்க ஹோட்டல்ல போயிட்டீங்கன்னு கேட்க கூடாது, தப்பாயிடும். அதெல்லாம் அம்மாவை சேர்த்துக்க கூட. சரிம்மா ஏமா அந்த மேனேஜர் வந்து சொல்ல, அவன் இன்னும் மேனேஜரா இருக்கான் சார் பல நடிகர் பல இயக்குநர்கிட்ட. அவன் பேரை சொல்லிட்டான், அவன் நம்ம இண்டஸ்ட்ரியில பேரை கட்டுவான் சார். இப்போதைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் வந்தா போதும் எனக்கு இது. ஏன்னா இப்ப நான் வந்து பீக்ல வந்துட்டேன். சரி இதுக்கு முன்னாடி நான் கத்தனா திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப 4 படத்துல நடிச்சிட்டேன் நான். இப்ப எனக்கு லைட் வெளிச்சம் வந்துருச்சு. இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு. அதனால புகாருக்கு போயிட்டேன்னா அது இன்னும் பத்தின்னு எரியும். அந்த 1 லட்ச ரூபாய் வரும்ன்றது நோக்கத்தை தான் நான் சொல்றேன். நடிகை கொடுத்த பரபரப்பான புகார் அப்படின்னுவாங்க. சுவாசிகா நடிகை எல்லாம் கிடையாது. என்ன கேவலப்படுத்துறீங்க நீங்க? நடிகை எல்லாம் பிரபல நடிகை சுவாசிகா கொடுத்த பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆமா வசமாக லப்பர் பந்து நடிகை போட்டான்ல ரெட்டிங்க. 4 படம் என்னடான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தேசிய விருது தான். எது ஆஸ்காருக்கு போயிருக்கு. லப்பர் பந்து நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு சார். நான் என்ன சொன்னேன் சார், நான் நல்லா நான் சொல்றேன். 2 தேசிய விருது 2 ஆஸ்காருக்கு போயிருக்கு. பிரபல நடிகை சார். நான் உங்க நோக்கம் நல்ல நோக்கமா பார்க்கலாமா சார்? ஒரே ஒரு நல்ல நோக்கம்னா எனக்கு கோவம் வந்துரும். அதாவது ஏமாந்திர கூடாது. நல்ல நோக்கம்னா இது பாருங்க, நல்ல பெண்கள் இங்க பாருங்க, பெண்கள் 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 நடிகைகளாக ஆசைப்படக்கூடிய பெண்கள், பெண்கள் நடிகைகளாக ஆசைப்படக்கூடிய பெண்கள் ஏமாந்து விடக் கூடாது. ஏமாந்த கூடாதுல்ல. நான் ஏமாறாம இருக்கணும். அவனை பார்த்து அவன் பேரை சொல்லு. நாளைக்கு அவனே கூட என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம்ல சார். நான் ஏமாறக்குன்னா அவன் பேரை சொல்லுங்க. ஓ அப்படி வரீங்க நீங்க? ஆமா சார் பேரை சொல்லுங்க சார். அப்பதான் நான் அவன்கிட்ட ஏமாறாம இருக்கும். பொதுவா யாருக்கிட்டையும் கொடுத்துறாதீங்க. எப்படி? பொதுவா யார் நம்பினாலும் சார் பொதுவாலாம் நீங்க அதை சொல்லாதீங்க சார். நான் மீண்டும் சொல்றேன், சினிமாவில் நம்பிக்கை இல்லைன்னா தொழிலே பண்ண முடியாது சார். அப்ப எவ்வளவு பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க சார். என்ன சார் நீங்க சினிமா நம்மளே பல இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க சினிமால பல பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. திருப்பி நான் சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ஏமாந்தீங்கல்ல அந்த நபர் பேரை சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்பதான் நான் எச்சரிக்கையா இருப்பாங்க மற்ற நடிகைகள். அதை வச்சு நீங்க ஒருத்த ஏமாத்தணும்னு கேட்டா எல்லாரும் ஏமாற்றணும் நீங்க நினைக்காதீங்க சார். அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு பல துறையில பல பிசினஸ்ல பல துறையில அப்படி பல துறையிலேயே ஆமா இருக்கு. இந்த பில் இல்லாம பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க நம்பிக்கை தான் ஏமாத்தணும் இருக்கிறான். நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும்?
நீங்க ஒண்ணு நேர்மையானவனா என்ன சொல்லிருக்கா அந்த இயக்குனர் பேரை கூட சொல்லிருக்காரு. இவன் தேவையில்லாம அவங்கள இழுத்து விட்டு அவன் கடப்பார மூணா மாதிரி இருப்பானுங்க. இப்போ யார் அந்த manager? 2 பேருமே தான், 2 இயக்குனரும். இது என்னங்க இது புதுசா? ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர் உலகம் நம்மள நம்புது. இப்ப இந்த மாதிரி எடுத்து விட்டா என்ன ஆகும்? நல்ல வேலை சொல்லிட்டீங்க அந்த ஹோட்டல்ல அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம மனசு ஓடிட்டு இருக்கோம்ல. அன்னைக்கு டேட்டுக்கு இல்ல, அன்னைக்கு டேட்டுக்கு இல்ல, அன்னைக்கு டேட்டுக்கு இல்ல, முந்தா நாள் இருந்திருப்பாங்க, மறுநாள் இருந்திருக்கலாம், இல்ல இவங்க ஒரு நாள் டேட்டா போயிருக்கலாம். அப்படிலாம் நம்ம யோசிப்போம்ல. ஒருத்தர் தேவையில்லாம நீங்க இழுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிடுங்க, நம்ம கிளியர் ஆயிடும்ல. யாரோ ஒரு மேனேஜர் பேரை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க மேனேஜர் சொல்லும் போது இங்க பல மேனேஜர்கள் பல நடிகர்கள்ட்ட வேலை செய்யறான். அப்போ ஒட்டுமொத்த மேனேஜருக்கு எல்லாரும் மேலே சந்தேகம் வந்துடும். ஒரு பிஆர்ஓன்னு சொல்றீங்க, பிஆர்ஓனா மொத்த பிஆர்ஓ மேலே நமக்கு சந்தேகம் வரும். இவரா அவரா இவரா அவரா அவரா இவரா அவரா இருக்கும் இவரா இருக்கும் இவரா இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்லு. மேனேஜர் இவர்தான், இவன் தான். அவருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் கூட சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்போ இயக்குனர் மட்டும் சொல்றீங்க. ஏன்னா அவன் திவால் ஆயிட்டான், முடிஞ்சு வச்சு. யாரு லிங்குசாமி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா மேனேஜர் இன்னும் பவர்ல இருக்கு. மேனேஜர் வந்து இப்போ வந்து அடுத்த மேனேஜர்ட்ட போலாம்ல, என்னைக்கு வேணாலும் போலாமே. மேனேஜர் வீடியோ மேனேஜர் பாத்துட்டு இருப்பாருல, கண்டிப்பா பாத்துருப்பாரு. இந்நேரம் போன் பண்ணி அம்மா இன்னொரு தடவை வாயை திறக்காதமா நான் எடுத்து வந்து கொடுத்துறமான்னு சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா அந்த முருகதாஸ் அந்த லிங்குசாமியோ எதுவுமே குறா முதல்ல. இப்ப புரிஞ்சுக்கணும் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மத்தவங்களுக்கு உபதேசம் இதே கேஸ் தான் சிவசங்கரி போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த்ல போய் வட இந்தியால போயிட்டு ஒரு பாடகியை போய் நேர்காணல் பண்ணி உங்களுக்கு தெரியும். அவங்களும் இதே தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் பேர் நான் பின்னாடி சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்ல 6 மாசம் ஆச்சு. சொல்லல, 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு? எதுக்காக அந்த நேர்காணல்? ஒரு பக்கம் நேர்காணல வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது அதுல ஒரு அமௌண்ட் வந்துடுது. அமௌண்ட்டும் கொடுத்த அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேதாரம்லாம் வந்துடும். ஏன்னா இப்ப பீக்ல இருக்கிறார் அந்த இசையமைப்பாளர். அன்னைக்கு வந்து ஒரு பீக்ல இல்ல. சரி, இப்ப பிரச்சனை அதுதான். இப்ப இவங்க பத்தி 2 பேரும் பீக்ல இல்ல. யாரு? அவர் பேரை சொல்லலாம். மேனேஜர் இன்னும் பீக்ல இருக்காருன்னு அர்த்தம். யார் அந்த சார்? அவ்வளவுதான். யார் அந்த சார்? அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.